தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணையும் நிகழ்ச்சி பனையூரில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், நிகழ்வில் யாரெல்லாம் இருக்காங்க, தகவல்களை பகிர்ந்துக்கலாம். அஇஅதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சென்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டிருக்கிறார். நேற்று தினம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில நேற்று மாலையே விஜயை பட்டணப்பாக்க இல்லத்தில் சந்தித்து சுமார் 2 மணி நேரம் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சுமார் 70 பேர் தங்களை இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். முன்னதாக விஜயுடன் சிறிது நேரம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் சிறிது நேரம் ஆலோசனைக்கு பிறகு தற்போது தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவருக்கு பொன்னாடை போற்றுவித்து அதே போல மலர் செண்டை கொடுத்து அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய துண்டையும் அவருடைய கழுத்தை அணிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுப்பினர் அட்டையையும் அவரிடம் வழங்கிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதே போல செங்கோட்டையனும் விஜய்க்கு மரியாதை சேர்ந்த அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிமுகவில் ஒரு மூத்த தலைவராக செயல்பட்டு வந்த செங்கோட்டையன் கடந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அஇஅதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டார். இந்த நிலையில கடந்த 1 மாதமாக அவரது ஆதரவாளருடன் பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவரது ஆதரவாளர்கள் விஜய் முன்னிலையில் தங்களை இணைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் குறிப்பாக திருப்பூர் மக்களவை முன்னாள் உறுப்பினர் அதிமுக முன்னாள் உறுப்பினர் சத்யபாமா தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் முன்னிலையில் தன்னை தற்போது தவேகாவில் இணைத்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இவர் தொடர்ந்து செங்கோட்டையனுடைய ஆதரவாளராக கருதப்பட்டவர். அவரோடு சேர்ந்து செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக தற்போது விஜய் முன்னிலையில் தவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்வுக்கு பிறகு செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்கவும் திட்டமிட்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் சுமார் 70க்கும் மேற்பட்டோர் தங்களை இன்றைக்கு தவேகாவில் இணைத்துக் கொண்டு வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஸ்ரீராம், கண்டிப்பா அபினேஷ், அதிமுகவில் முக்கிய பொறுப்புல இருந்த ஒரு நபர் தற்பொழுது தவேகாவில் இணைந்திருக்கிறார். என்னென்ன பொறுப்புகள் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுது? அது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும்? இன்னும் அரை மணி நேரத்தில் அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பை தமிழக வெற்றிக் கழகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அந்த கட்சி தொடங்கி இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய நிலையில 2 ஆண்டுகள் முடிந்திருக்கூடிய நிலையில அந்த கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில ஒரு நிர்வாக ஒரு குழு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை பொறுப்பை கொடுக்க இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக என்ன பதவி என்ன பொறுப்பு என்பதை அறிவிக்கவில்லை. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் அறிவிக்க இருக்கிறாங்க. ஸ்ரீராம், வினேஷ், அதே போன்று எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன் இந்த நிலையில தான் இப்போ தவேகாவில் இணைஞ்சிருக்கார். எம்ஜிஆர் புகைப்படத்துடன் கூடிய புத்தகத்தை விஜய்க்கு அவர் கொடுத்ததா சொல்லப்படுது. என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, அதே போன்று உறுப்பினர் அட்டையும் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கலாம். 1977ஆம் ஆண்டிலிருந்து தன்னை அஇஅதிமுகவில் தொடங்கிய காலத்திலிருந்து அந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றியவர் செங்கோட்டையன். எம்ஜிஆர் காலம் தொடங்கி எடப்பாடி பழனிசாமி வரை அஇஅதிமுகவில் அவர் கட்சி தலைமையேற்று அவர் செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்கும் ஏற்பட்ட அந்த கருத்து முரண் காரணமாக அவருடைய நடவடிக்கைகள் காரணமாக அவர் இணைக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் அதிமுக தரப்பு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்த நிலையில தான் அவர் நீண்ட நெடிய ஒரு சுமார் 50 ஆண்டு காலம் ஒரு பொது வாழ்வுல அதிமுகவில் அவர் பயணித்து வந்தவர். அந்த நிலையில தான் அவர் தன்னுடைய பொறுப்பை அவர் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக தவேகாவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல இன்று காலை சுமார் 10 மணி அளவில் அவர் பனையூரில் இருக்கக்கூடிய தவேகா கட்சி அலுவலகத்திற்கு வந்திருந்தார். வரும்பொழுதே அவருடைய சட்டை பாக்கெட்ல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய புகைப்படத்தை வைத்திருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறது மாதிரி எம்ஜிஆருடைய புத்தகத்தை அவர் தவேகா தலைவர் விஜய்க்கு பரிசாக வழங்கக்கூடிய அந்த காட்சியும் நாம் பார்த்தோம். அதே போல
இன்றைக்கு அவர் உறுப்பினர் அட்டை அதிகாரப்பூர்வமாக ஒரு நபர் வேறு மாற்றுக் கட்சியிலிருந்து இணைந்தால் அவருக்கான அந்த உறுப்பினர் அட்டை என்பது வழங்கப்படும். அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சால்வையை செங்கோட்டையனுக்கு விஜய் அணிவித்தார். தொடர்ந்து அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததற்கான அடையாள அட்டையும் அவர் தவிக தலைவர் விஜய் செங்கோட்டையனுக்கு வழங்கினார். தொடர்ச்சியாக அவருடைய ஆதரவாளர் ஒவ்வொருக்கும் விஜய் பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கான உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். இதற்கு பிறகு சுமார் அரை மணி நேரத்தில் இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக யார் யாருக்கு இன்றைக்கு இணைந்தவர்களுக்கெல்லாம் என்னென்ன பொறுப்பு வழங்கப்படும் என்கிற அந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியிடப்பட உள்ளது. ஸ்ரீராம். அபினேஷ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். அடுத்ததாக செய்தியாளர் சுபாஷ் நம்மோடு இணைகிறார், அவரிடம் பேசலாம். சுபாஷ் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பல தேர்தல்களில் களம் கண்ட செங்கோட்டையும் இப்போ தவிகவில் இணைஞ்சிருக்கார். அரசியல் ரீதியா எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா அதை பார்க்க வேண்டியிருக்கு? ஒட்டுமொத்தமாக அவரது அரசியல் வாழ்க்கையில சட்டமன்ற தேர்தல்கள்ல அவர் சந்திச்சது 10 தேர்தல். அதில் ஒரு தேர்தல்ல மட்டும்தான் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். எஞ்சி இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதி தேர்தலையும் அவர் வெற்றி பெற்று 9வது முறையாக நேற்று வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ராஜினாமா செய்துவிட்டு இன்று அதிகாரப்பூர்வமாக விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய விஜய் முன்னிலையில அந்த கட்சியில இணைஞ்சிருக்காரு. இப்போ அடுத்த கட்டமா அவருக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவருடன் வந்த அவர்களுடைய சகாக்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு. இவைதான் அடுத்த விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதன் பின்னராக இவங்களுடைய செயல்பாடு எதை நோக்கி அமைய இருக்கிறது, எப்படி இவங்களுடைய ஒர்க் ஆஃப் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. இதுதான் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. விஜய் வந்த உடனேயே அதாவது செங்கோட்டையன் வருவதற்கு முன்னாக விஜய் வந்து விட்டார். பல விஷயங்கள் அவங்க பேசி அவங்களுக்கு உறுப்பினர் அட்டையை இன்னைக்கு அவர் பொறுப்பேற்றவுடன் உறுப்பினர் அட்டை அவருக்கே கொடுக்கப்பட்டது. அவருக்கு சால்வை போற்றி வரவேற்று இருக்கிறார்கள். ஒரு புக்கை செங்கோட்டையன் விஜய்க்கு பரிசாக வைத்திருக்கிறார். அது எம்ஜிஆரை பற்றிய ஒரு புத்தகமாக அந்த புத்தகம் இருக்கிறது என்பதும் காட்சியாக பார்க்க முடிகிறது. வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும், அதாவது அவருடன் வந்த செங்கோட்டையனுடன் வந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் உறுப்பினர் அட்டை கொடுக்கப்பட்டு அவர்களும் முறைப்படி இன்றைய தினத்தில் கட்சியில் சேர்ந்திருக்கிறார்கள். சேர்ந்தவர்கள் அவர்களுக்கான பொறுப்பு மாநில ரீதியாகவும் சரி, அதே போல அங்கே ஈரோடு, திருப்பூர் ஆகிய பகுதிகளிலும் சரி அவங்களுக்கான பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு என்பது அடுத்த 1 மணி நேரத்துக்கு பின்னராக நமக்கு விவரங்கள் தெரிந்துவிடும். அதிமுக இதை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை என்றாலும் கூட அங்க இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் ஒரு வருத்தத்தில் இருப்பதும் நம்மளால் உணர முடிகிறது. நமக்கு அவர்கள் பேசும் பொழுது தகவலாகவும் இருக்கிறது. ஆனால் எஞ்சி இருக்கக்கூடியவர்கள் வராமல் இருப்பதற்கு அல்லது அங்கிருந்து அதிமுகவிலிருந்து வெளியேறாமல் இருப்பதற்கு அந்த தலைமை என்ன செய்ய போகிறது என்பதும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரை 4 முனை போட்டி. அந்த 4 முனை போட்டியில அதிமுக, திமுக கூட்டணி, அதே போல தமிழக வெற்றி கழக கூட்டணி, நாம் தமிழர் அவங்க எப்பவும் போல தனியாக இருக்காங்க. இந்த 4 முனை போட்டியில யார் வெல்ல போகிறார்கள், யார் முந்த போகிறார்கள், புதிதாக நீங்க சொன்னது போல புதிய கட்சியை தொடங்கி இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்பாக ஏகப்பட்ட சவால்கள் இருக்கு. ஏனென்றால் ஒரு கட்சி 75 ஆண்டுகள் பாரம்பரிய கட்சி, இன்னொன்று 54 ஆண்டுகள் பாரம்பரியமான உள்ள கட்சி. இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் தான் இருக்க போகிறோம். 2 கட்சிகளும் களத்தில் எதிர்கொள்ள போக வேண்டிய கட்டாயத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சியும் அவங்களுக்குள்ள எலெக்ஷன் பிராக்டிஸ் இருக்கு. இவங்களுக்கு முழுசா புதுசு இந்த தேர்தல் வாக்குப்பதிவு வெற்றி பெறுவது, கேம்பெயின் பண்றதுன்றது எல்லாமே இவங்களுக்கு புது அனுபவமா இருக்கு. அப்படி புதுசா இருக்க இடத்துல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு 10 தேர்தல்களை சந்தித்த ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதியை தங்கள் கட்சியில் இணைந்திருப்பது வரவேற்கிறார்கள். அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி. செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்கு வந்தது அவங்களுக்கு ஒரு வலுவாக இந்த தேர்தலுக்கு ஒரு முக்கிய நபராக அவர் எங்களுக்கு இருப்பார் என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. சுபாஷ், இப்போ இந்த இணைவிற்கு பிறகாக பொறுப்புகள் குறித்த பேச்சுக்களையும் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். 4 மாவட்டங்களுக்கான பொறுப்பு வழங்கப்படலாம் அவருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தலைமை நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னா அதற்கான அதிகாரங்கள் அப்படிங்கிறது என்னென்னவா இருக்கும் அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியுமா? அப்ப இந்த 4 மாவட்டங்கள்ல அதிமுகவிற்கு இருந்த பலம் அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது அதிமுக
ஒரு வலுவான அடித்தளமாக இருப்பது வந்து இந்த கொங்கு பகுதி, வெஸ்டர்ன் ரீஜியன்ஸ் என்று சொல்லக்கூடிய கொங்கு பகுதி. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர் இந்த மாவட்டங்கள் எல்லாமே கொங்கு பகுதியின் கீழ் வர இருக்கு. இந்த பகுதியில வந்து ஒரு நல்ல பரிச்சயமான ஒரு ஆள் செங்கோட்டையன். தமிழகம் முழுவதும் பரிச்சயமாக இருந்தாலும் இங்கே அவருக்கான செல்வாக்கு, மற்ற விஷயங்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக அவருக்கான ஒரு வலுவான ஒரு இடம். அதற்கான ஒரு சிறப்பு பொறுப்பாளராக அவர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழக வெற்றி கழகம் தான் சொல்ல வேண்டும். இன்றைய தினத்தில் அதற்கான அறிவிப்பு நிச்சயம் வந்துவிடும் என்பதுதான் நமக்கான தகவலாக இருக்கு. மேலும் கட்சியினுடைய ஒரு சீனியர், இன்னைக்கு விஷயம் எல்லாம் கூட பார்த்திருப்போம், விஜய்க்கு அடுத்தபடியாக அவருக்கு இடதுபுறத்துல இருக்கிறாரு செங்கோட்டையன், ரைட் சைட்ல வந்து விஜயானந்த் அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அதோடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஒரு கட்சியை டைரக்ட் பண்ணி செல்லக்கூடிய ஒரு ஸ்டேரிங் பர்சனாக அவர் இருக்க போறாரு, ஒரு வழிகாட்டுதலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபராக அவர் வந்து இருக்க போறாரு என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது எய்தர் விஜய்க்காக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்துக்கு இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமா ரெண்டு கட்சிக்கும் சரி, அதே போல விஜய்க்கும் சரி ஒரு முக்கியமான நபராக இருந்து செயல்பட போகிறார் என்பதை தான் இன்றைய தினத்தில் அவரது செயல்பாடுகளும் சரி, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, அதுதான் நமக்கு காட்டுகிறது. சுபாஷ், இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.